வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெற இருந்த குரூப் 2, 2A தேர்வுகள் ஒத்திவைப்பு. தேர்வு மைய குளறுபடி காரணமாக தேர்வர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் நடவடிக்கை. தமிழகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ரயில்வே திட்டங்களை உடனடியாக தொடங்க வேண்டும். ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட திட்டங்களுக்கான நிதியை விடுவிக்கவும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். சென்னை விமான நிலையத்தில் கடும் பனிமூட்டம் காரணமாக தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானிலேயே வட்டமடித்த விமானங்கள். மும்பை, பெங்களூரு, கோலாலம்பூரில் இருந்து வந்த விமானங்கள் பெங்களூருக்கு திருப்பி அனுப்பப்பட்டதால் பயணிகள் பாதிப்பு. கடும் பனிமூட்டம் காரணமாக சென்னையில் புறநகர் மின்சார ரயில் சேவை பாதிப்பு. திருத்தணி, அரக்கோணம், திருவள்ளூர், கடம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டதால் பயணிகள் அவதி. தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று காலை கடும் பனிப்பொழிவு. அதிகப்படியான பனிமூட்டம் காரணமாக முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்ற வாகன ஓட்டிகள். இரண்டாயிரத்தி 26 தேர்தலில் என்டிஏ கூட்டணி தமிழ்நாடு இடையேதான் போட்டி. பாஜக கூட்டணியை 0 ஆக்குவோம் என திமுக தென்மண்டல இளைஞரணி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரை. ஆனா அவங்க நமக்கு கொடுத்தது என்ன? வெறும் 0. அப்ப நாமளும் அவங்களுக்கு எலெக்ஷன் அதையே தானே திருப்பி கொடுக்கணும். பாஜக மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்தமா என்டிஏ கூட்டணியும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் போலவே சட்டமன்ற தேர்தலையும் 0 ஆகணும். நடக்க போற தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ. ஊராட்சி செயலாளர்கள் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தில் பணிபுரியும் பணியாளர்களை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தும் திமுக. வீடு வீடாக சென்ற திமுக ஆட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வருவது சட்டவிரோதமானது என எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எடப்பாடி பழனிசாமி முரட்டு அடிமையாகிவிட்டார் என உதயநிதி ஸ்டாலின் கடும் விமர்சனம். 10 தோல்வி பழனிசாமியும் மொத்த தோல்வி மோடியும் இணைந்து வைத்துள்ள கூட்டணி தமிழகத்தில் ஒருபோதும் வெற்றி பெறாது எனவும் சூளுரை. முரட்டு பக்தர்கள், முரட்டு தொண்டர்கள், ஆனா முரட்டு அடிமை கேள்விப்பட்டிருக்கீங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்தியாவிலே இப்ப மிகப்பெரிய முரட்டு அடிமை. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு கிள்ளி கூட தரவில்லை என திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. 100 நாள் வேலை திட்டத்தை பாஜக முடக்க நினைப்பதாகவும் காட்டம். பிஜேபியோடு கைகோர்த்து நின்று கொண்டிருக்கக்கூடிய துரோக கூட்டணி. திமுக கூட்டணியில் விசிக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும்? நமது மாலை முரசுக்கு அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் பிரத்யேக பேட்டி. திமுக காங்கிரஸ் கூட்டணி சுமூகமாக உள்ளதாக மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை திருச்சியில் பேட்டி. தாங்கள் கேட்கும் தொகுதிகளை திமுக ஒதுக்கீடு செய்யும் எனவும் நம்பிக்கை. கண்டிப்பாக தருவார்கள். கேட்கறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு, கொடுக்கறதுக்கு எல்லாரும் மனசு இருக்கு. இதை யார் இதை முடிவு பண்ணுவாங்கன்னா எங்க அகில இந்திய தலைமை முடிவு பண்ணும். திமுக மனசு இருக்கா கொடுக்க? கண்டிப்பா இருக்கு. பெரிய மனசு உள்ளவங்க தான் இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்களா தமிழ்நாடு முழுவதும். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் கூட்டணி கட்சிகளை இறுதி செய்யும் பணியில் திமுக மும்முரம். ஓரிரு நாட்களில் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு அறிவிப்பு வெளியாகும் என தகவல். ஊழல் குறித்து பேச தாவேக தலைவர் விஜய்க்கு தகுதி இல்லை என அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் காட்டம். ஒரு படத்திற்கு எவ்வளவு சம்பளம் வாங்கினேன் என விஜயால் வெளிப்படையாக சொல்ல முடியுமா எனவும் சவால்.
இப்போ வந்து டிக்ளேர் பண்ணணும். நான் இந்த படத்துக்கு இவ்வளோ சம்பளம் வாங்கினேன்னு ஓப்பன் டிக்ளேர் பண்ணணும். அது தகுதி உண்டா? திராணி உண்டா? இவன் ஊழலை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு படம் இவ்வளோ படம், இந்த படத்தை நான் இவ்வளவுக்கு சம்பளம் வாங்கினேன் டிக்ளேர் பண்ண சொல்லு. இன்ஸ்டா காதல் காரணமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான குழந்தை திருமணங்கள் நடந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். அரசு மருத்துவமனைகளில் நாளுக்கு நாள் பருவ வயது பெண்கள் கர்ப்பமாகி பிரசவத்திற்கு அனுமதிக்கப்படும் அவல நிலை. சிதம்பரம் அருகே கனமழையின் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு நிவாரணம். தலா 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். மலேசிய பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் மையம் அமைக்கப்படும். கோலாலம்பூரில் நடைபெற்ற மலேசிய வாழ் இந்தியர்கள் மத்தியில் பேசிய பிரதமர் மோடி உறுதி. அமெரிக்காவின் நிர்பந்தத்திற்கு பணிந்து ரஷ்யா கச்சா எண்ணெய் இறக்குமதியை கணிசமாக குறைத்தது இந்தியா. பிரதமர் மோடி அரசு மீது காங்கிரஸ் பரபரப்பு குற்றச்சாட்டு. மேற்கு வங்கத்தில் இடதுசாரிகளுடனான கூட்டணியை முறித்துக் கொண்ட காங்கிரஸ் கட்சி வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீர் அனந்த்நாக் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாக தகவல். காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படை வீரர்கள் துப்பாக்கியுடன் சென்று வீடு வீடாக தேடுதல் நடவடிக்கை. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு இலவச சட்ட உதவி கட்டாயம். விசாரணை நீதிமன்றங்களுக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ரஷ்யாவில் உள்ள இந்திய மருத்துவ மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். தாக்குதலுக்கு உள்ளான மாணவர்களுக்கு உரிய நீதி கிடைப்பதுடன் தூதரக ரீதியிலான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் மோடிக்கு இந்திய மருத்துவ மாணவர்கள் சங்கம் வலியுறுத்தல். 4 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் ரஷ்யா உக்ரைன் போரில் ஜூன் மாதத்திற்குள் தீர்வு காண வேண்டும். அண்மையில் அபுதாபியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படாத நிலையில் அதிபர் டிரம்ப் காலக்கெடு விதித்துள்ளதாக ஜெலன்ஸ்கி தகவல். தெற்கு போர்ச்சுகலில் 3வது நாளாக வெள்ளத்தில் மூழ்கியிருக்கும் குடியிருப்புகள், வீடுகள், வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிப்பு. ஈரானியர்களின் நாடு தழுவிய கிளர்ச்சிக்கு ஆதரவாக பெர்லினில் ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டம். பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக உச்சபட்ச தலைவர் பதவி விலக வலியுறுத்தல். தென்சீன கடலில் கடற்படை மற்றும் வான்வழி ரோந்து பணிகளை துவக்கிய சீன ராணுவம். பிரச்சினைகளை தூண்டும் பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகளை எச்சரிக்கும் விதமாக ஒத்திகை. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் முதல் போட்டியில் இந்தியா அபார வெற்றி. அமெரிக்காவை வீழ்த்தி தொடரை வெற்றியுடன் தொடங்கியது இந்தியா.